ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் பனம்பழம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பனம்பழம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தோட்டத்தில் போய் பனம்பழம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்திங்களா சுட்டு, அதுக்கப்புறம் சுட்டதுக்கப்புறம் அந்த மேலே தோல்லாம் கருகி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எடுக்கணும். இந்த பார்த்திங்களா எங்கள் தம்பி எவ்வளோ அழகாக எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்குறான். எங்கள் அம்மா அருவா வச்சு அதை கொத்தி 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 எனக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. நான் நின்று சாப்பிட்டுட்ருக்குறேன். எங்கள் அண்ணா பொண்ணும் என் கையில் இருந்தால், ஸோ அதனால தான் நின்று சாப்பிட்டுட்ருக்குறேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, பனம்பழம் சுடும்போது ஒரு ஸ்மெல் வரும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா செமையாக அந்த உருண்டை பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொத்தி கொத்தி உருண்டை பிடிப்பாங்க பார்த்திங்களா, அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற டாகு, கோழி, கிணறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கருவேப்பிலை மரம் பார்த்திங்கன்னா பெருசாக நிற்கிறோம். அதுக்கப்புறம் தென்னை மரம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா திப்ளி கொடி யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க, நான் எங்கள் வீட்டில் இருக்கிற திப்ளி கொடி நல்லா பெருசாக இருக்குது, நல்லா க்ரீனாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம்